ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கிட்ட வைக்கணும்னு என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்க. உங்க எல்லாருக்குமே வந்து ரெட் புல் ப்ராடக்ட் தெரியும். அது வந்து இனிஷியலா வந்து அந்த அளவுக்கு சேல்ஸ் போகல. பிகாஸ் எல்லாம் வந்து பெப்சி, கோகோ கோலா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோட காலி கேன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு டஸ்ட்பினா வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை பார்த்த மக்களுக்கு வந்து இது அதிகமாக விற்கிறாங்க போல, இது அதிகமாக எல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க, இது நல்லதுன்னு நினைச்சு நிறைய பேர் அதை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி தான் கோல்கேட்டும் அவங்களோட சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ட்டில் இருக்க ஹோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதனால நீங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணா கூட உங்களுக்கு அதிக பேஸ்ட் வெளியே வரும். அதேமாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கூட அந்த ப்ரஷ் ஃபுல்லா பேஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ற மாதிரி தான் காமிப்பாங்க. பட் ஆனால் ரியாலிட்டியில நம்மளுக்கு கொஞ்சோண்டு பேஸ்டே போதும். அதே மாதிரி தான் ஸ்டார் பக்ஸும். அவங்க என்ன ப்ராடக்ட் நீங்க வாங்குனீங்கனாலும் அவங்களோட நேமை வந்து அவங்க எழுதி தருவாங்க. பட் ஒரு இதுல வந்து தப்பா எழுதி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாம் வந்து சோஷியல் மீடியால கொஞ்சம் ஃபன்னியா போட ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு கட்டத்துல இதுவே பயங்கர வைரல் ஆச்சு. எல்லாரும் இதுக்காகவே போய் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்க.